பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கு. ஆகாயம் காற்று நீர் நெருப்பு நிலம் என்ற பஞ்சபூதங்களான பிரம்மே நம் ஐம்புலகனாகவும் உள்ளமாகவும் உயிராகவும் இருக்கிறது. ஊனுடம்பை ஆலயம் என்பது மகான்களின் வாக்கு என்றாலும் அச்சரீரம் தன் அளவில் தேவாலயம் ஆகிவிடாது. இச்சரீரத்தை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறானோ அதை அனுசரித்தே உடல் தேவாலயம் ஆகிறது. குடியிருக்கும் வீட்டும் மனிதன் எப்படி வைத்திருக்கிறானோ அதை அனுசரித்து அவ்வீடும் கோவிலுக்கு நிகராகிறது. ஊரார் எல்லாரும் எத்தகைய பாங்குடையராக இருக்கிறார்களோ, எப்படி பக்தியும் நாணத்தையும் வளர்ப்பவராக இருக்கிறாரோ அதற்கு ஏற்ப அவ்வூர் சிறிமண் நகராகிறது. ஆகவே ஊர் வீடு ஒன்று சிறந்து விளங்குவதும் சீரழிவதும் மனிதன் கையில் உள்ளது. வாழ்வாங்கு வாழ தெரிந்தவர்களே ஊர் ஒன்றை சிறிமண் நகரமாக்கின்றனர். வாழ தெரியாதவர்கள் அவ்வூரை பாழாக்குகின்றனர். இந்த ஆவெழுத்துக்கு அடியாகி அண்டரத்தண்டா தப்பாலாகி அகாரம் என்னும் எழுத்தாகி பாதமாகி முடியாகி நடுவாகி மூலந்தன்னில் முப்பொருளும் தானாகி முதலமாகி படியாகி முப்பாடுற்று படிக்குமப்பால் படிகின்ற பரஞ்சோதி பதியமாகி அடியாகி மூலமது அகாரமாகி அவன் அவளாய் நின்ற நிலை அணுவதாக. இது ஆ. இடதுகண் ஆ. அதுவாகி அவனவளாய் எல்லாமாயி அடிநடுவு முடிவாயி கண்டமாயி பொதுவாயி பல்லுயிர்கள் அனைத்துக்கெல்லாம் புகழிடமாய் எப்பொருளுக்கு மூலமாயி இதான் மூலம். மதுவாகி வண்டாகி சுவையுமாகி மலராகி மனமாகி மதிக்க ஒண்ணா அதுவாகி அகாரமதே மூலமாகி அண்டமெல்லாம் தாங்கி நின்றது அம்மூலமே. இந்த ஆங்கிற சந்திரன் அண்டத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அவளை பராசக்தி. அவளே ஆவுடையார்ல சிவனை தாங்கிக் கொண்டிருக்கிறார். மூலவேர் அறிந்து கொண்டால் மூன்று உலகமும் முன்பாகவே கண்டு நித்திய முத்தி சேரலாம். சாலவேர் அறிந்ததால் தான் பயனுண்டோ சகத்தை பொய் என்று ஆடுவாம்பே. இதுதான் மூலவேர். இது அறிந்து கொண்டாலே மூன்று உலகம் முன்பாகவே கண்டு நித்தி முத்தி சேரலாம். இது மதி. நம்மளுடைய விதியை இந்த இடத்துக்கு 10வது வாசல் கருமுனைக்கு வந்தாலே நம்ம விதியை இந்த மதியை கொண்டு வெல்லலாம். இதான் பூ எழுத்து தலையெழுத்து. இந்த தலையெழுத்து இங்க வரப்ப தலையெழுத்து நம்ம மாறுது. வள்ள வாசல் உண்பதும் மறித்தடத்த வாசலும் சொல்லு வாசலோரைந்தும் சொல்ல விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து நாண வாசலோடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பதில்லை. இது நல்ல வாசல், இது நாண வாசல். தேசியன் சுழன்றதோ தெரிமுனை வாயிலில் வேசமோடு வாளியில் வியலிருந்த மோளியில் நேச சந்திர் ஓதையும் நிறைந்த வாயிலில் வீசி வீசி நின்றதே விரிந்து நின்றது மோனமே. தேகமென்னும் சிவாலயமாம் சென்னி சிறு வாயில் கோபுரமாம் காசுமான 2 கரங்கொடும் கையாங்கலடி வாழை பெண்ணே. வெண்கலந்து நின்ற ஜோதி மேலை வாசலை திறந்து இடது பக்கம் கண்களிக்க வலது பக்கம் கண்களிக்க உள்ளுக்குள்ளே கலந்து புக்கிருப்பின் மண்மிருந்த மாயமும் மயக்கும் மறந்துவோ என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. உள்ளதோ புறம்பதோ உயிர் ஒடுங்கி நின்ற இடம் மெல்ல வந்து கிட்டி நீர் வினம்பி மீண்டும் இன்றுகிறேன். உள்ளதும் பிறப்பதும் ஒத்த போது நாதமா கள்ளவாசலை திறந்து மாந்தரே. ஆண்மையூறும் மாந்தனே அருக்கனோடு மீதியை காண்மையாக காண்பரே கசலருக்க வல்லீரே. தூய்மையான வாதி சூற்றமும் சோபமாகும் நீ நான்மையான வாயிலில் நடித்து நின்றது நாதமே. அருளிலே வந்து மாயரூபம் ஆகிய இருளிலே தாய்மைகின்ற ஏழை மாந்தர்கள் கேள்மீன் பொருளிலே தவம் முறிந்து பொருதி நோக்க வள்ளீரே. மருள் அது ஏது வன்னியின் மைந்தரே. இதுக்கு பொருள்னு பேர். பாசமுடலாய் பசு அதுவும் தான் உயிராய் நேசமுடன் நீ பொருளானாய் நின்றனை பூரணமே. காலகாலம் கடந்திடு ஜோதியை கற்பனைக்கு அடைந்த அற்புதத்தை நூலால் பெரியவர் சொன்ன நுண் பொருளை நோக்கத்தில் காண்பது கோணாரே. இந்த பொருள் வந்தது வழியடி சிங்கி. இந்த பொருள் வந்த எந்த வழியடி சிங்கி அது அந்த கதிர் மலி வந்த வழியடா சிங்கா. தொழுது கொள்ளு சுக சீவ பர சுத்த பொருளும் இது தாண்டி பழுதில்லா சுருவ குருவுடைய பாதம். குருவுடைய இதான் பாதம். இதல்லவோ நாணப்பெண்ணே.
பேருக்கு சார்ந்த துரியமடி அந்த பேசவும் பிரகாசமடி யாரும் கண்டறியா பொருளை கொண்டு அடங்க தெரிந்து கும்மியடியுங்களே. வானத்தில் ரவி ஒன்றன் வயதெல்லாம் கொடுபோகின்றான் தானதை அறிந்திடாமல் தரணையில் இருப்போம் என்றே ஊனமா உடலை நம்பி உண்மை கெட்டலைந்தாய் நீ மெய்ஞானமே பொருள் ஆனாய் நாகரை தொழுவாய் நெஞ்சே. அழதனில் துரும்பு போலும் மாணவாய் கருவு போலும் வளைதனில் மானை போலும் மயங்கி அடைந்தாய் நீதாய் உலதனில் மெழுகை போலும் ஒருக்கி இது மெய்ப்பொருள் உன்னி நிலைதனி நின்று நாகிலிங்கரை காண்பாய் நெஞ்சே. குருவாகவும் உமைவாக எனக்கு தந்த கூரறியனானது 13 பொருளாய் சொல்லிவிட்டே. அப்பா நீதான் பொருள் அறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே. அருளாக நூலை படித்த வேர்கள் அருணறைகள் பிசாசனவே அடைந்து வாழ்வ அருளாக ஆராய்ந்தும் பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. திருவாசகம் குறைவிலாத நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா குளஞ்சொடல் குன்றே மறையும் பொருளுமாய் வந்தென் மணித்திட மன்னியனே சிறைவரால் நீர்போல் சிந்தைவாய்ப்பாயும் திருப்பரிந்துரை சிவனை இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே. சென்மனலம் அறியாத சிதறரோம் தெரிவோனை மும்மளம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருள்வாறு ஆர்ப்பை செய்வாய் அச்சாவே. இது பொருள். அடுத்தது எழுத்து அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்திலே ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூட வள்ளீரில் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அருக்கனோடு சோமனும் அதற்கு அப்புறத்தே நெருக்கியேறுதாருகே நெருக்கி நின்ற நேர்மை உருக்கி ஓரெழுத்திலே ஒப்பிலாத வெளியிலே இருக்க வல்ல பேரல்லோ இனி பிறப்பது இல்லையே. சுக்களத்தடியிலே சுழித்தரோர் எழுத்திலே அக்கரத்தடியிலே ஆமர்ந்த ஆதிஜோதினி உக்கரத்தடியிலே உணர்ந்த அஞ்சலத்துள்ளே அக்கரம் அதாகிய அமர்ந்த சிவாயமே. ஆனதோர் எழுத்திலே அமைந்து நின்ற ஆதியே காணமோடு தாழ மீதில் கண்டறிவது இல்லையே. தாடு நானும் அமைந்த சமைந்த மாலை காலையில் ஏனலோடு மாறுபோல் இருந்தது சிவாயமே. 3-5 மொயின்றெழுத்த தேவராய் 3-5 மொயின்ற உலகமெல்லாம் ஈன்றதாய் அப்பனும் இயங்குகின்ற நாதமாய் தோன்றும் ஓர் எழுத்தினோடு சொல்ல ஒன்றும் இல்லையே. முந்த ஓர் எழுத்திலே முளைந்திருந்த செஞ்சொடர் அந்த ஓர் எழுத்திலே பிறந்தது காயம் ஆனதும் அந்த ஓர் எழுத்திலே ஏகமாகி நின்றதும் அந்த ஓர் எழுத்தை அறிந்துணர்ந்து கொள்ளுமே. எழுப்பி மூல நாடியை இதப்படுத்தலாகுமோ மடிப்பில்லாத சபைநீர் வலித்தவாங்க வள்ளீரே சுளுத்தியும் கடந்து போய் சொப்பனத்துக்கு அப்புறம் அழுத்தி ஓர் எழுத்திலே அமைப்பது உண்மை ஐயனே. ஓரிடத்திலே லிங்கமாக மோதும் அக்கரத்துள்ளே ஓரெழுத்து இயங்குகின்ற உண்மையை அருகிலே மூவெழுத்து மூவராய் முளைத்தெழுந்த ஜோதியை 4 எழுத்து நாவெள்ளே நவீன்றதே சிவாயமே. ஓம் என்ற அச்சரம் தானும் உண்டாவதற்குள் ஓமை எடுத்து மிருக்குதடி நாம் இந்த அழித்து அறிந்து கொண்டா வினை நாடிப்பார் அடி வாழை பெண்ணே. ஆ ஊ மா இந்த 3 சேர்ந்துதான் ஓ. இந்த பிரணவ மந்திரம் சத்தம் ஓம்ங்கிற சத்தம் தோன்றுவதற்கு முன் இந்த ஆ ஊ மா இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன், அது ஆதி பகவன். இந்த சூரியன் தோன்றுவதற்கு முன்னாலே இந்த ஓம்ங்கிற இதுல ஆ ஊ மா தோன்றியாச்சு. அதனாலதான் அகரம் முதல் எழுத்து ஊ, அகரம் முதல் எழுத்து ஊ, அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பகலவன் முதற்று உலகு. ஆமப்பா விந்திரவி மதியோர் ஓடி ஆச்சரியும் கண்கூசி மயக்கமாகி ஓமப்பா நாதத்தில் செவிப்பட்டே ஓமை என்றே எழுத்துறைய ஒருவங்கானும் தாமப்பா சக்தியிலே வன்னியோடு சதகோடி ரவி மதி மொவ்வா வாமப்பா உண்டவரைக்கு தரைக்கானும் வாய்ப்பேசா நாணிக்கு மாயம் தானே. தானென்ற விடங்காட்டி நாதங்காட்டி சாற்றுகின்ற மௌனம் சார்பு காட்டி வானின்ற வெளியொடு தளங்காட்டி வாய்மூடி நாதிக்க வகியங்காட்டி ஊனின்ற உணவி விட்டு வேசனைங்காட்டி ஓமைமின்ற விடங்காட்டி இறைக்க பண்ணி ஓனின்ற குருவெண்ணும் வாய் பேசலாவோ குறும்பரே சொல்லு இரண்டும் ஆமே.
கூடப்பா துரியமென்ற வாழை வீடு கூரறிய நாதர் மகேஸ்வரி என்பர் நாடப்பா அவள் நன்னியை பூசிபுண் நந்தி சொல்லும் சிங்கார தோற்றம் தோன்றும் ஓடப்பா சிகார வகை எல்லாம் தோன்றும் ஓமையென்ற அமிர்த வெள்ளம் ஓரலாகும் தேடப்பா இதுவோடு தேடு காரியமாகும் ஜெகத்தில் இது அல்லவோ சித்தியாகமே ஆமென்ற பூரணம் சுழுமுனையில் பாராள் அழகான விந்து நிலை சந்திர நிறப்பார் ஓமென்ற ரீகாரம் பொறுமையும் முத்தமனே வில்லென்ற வீட்டிற்கானும் வாமென்ற அவள்வாத பூசை ஒன்று மற்றொன்றும் போசியில்ல மகனே சொன்னேன் நாம் என்ற பரமனல்லோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருள் எல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகரமாகும் நாடுகின்ற பரமனதில் ஓங்காரமாகும் நலம்பெரிய பசுதானை ஓங்காரமாகும் நீடுகின்ற சுழுமனை தாரையாகும் நின்றதோர் இடங்களையே நாந்தவிந்தாம் ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஓணியான அரியலத்தை ஊனிப்பாரே ஊனியதோ ஓங்காரம் மேலுண்டோ உத்தமணி சீர ஊனிப்பாரை ஆணியாம் நடுநாடி நடுவே முட்டும் ஆச்சரியம் வெளுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏனியா இருக்குமடாம் அஞ்சு வீடு ஏகாந்தமாகி அவ்வெழுத்தை பாரு தோணிவோல் காணுமடா அந்த வீடு சொல்லாத ஒருவருக்கும் துறந்திட்டேனே சும்மா நீ வாக்கியிலே மனதியப்பா சுழுமனையிலே ஓட்டி எங்கே காளிப்பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கிப்பாராய் அப்பல்லோ காயசித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனதாய் சுழுமனையில் மனதை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா நாதர்களில் இவையாரும் பாடார் காணுகின்ற ஓங்காரவற்று சற்று வட்டம் சற்று கடலெழுப்பி கண்ணிலேயே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடங்களை பரம்போல் ஆடும் பொல்லாத தேகம் என்றால் உருகி போகும் ஆணவங்கள் எல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்டம் ஆடி நிற்கும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பமென்றே உணர்வுதானே உணர்வென்றால் சந்திரநேரி பாவி ஓடியாடி அங்க தலையின்ற எழுத்தில் நில்லு அணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி அகாரமென்ன பதியும் என்ன சுற்றுமாகும் கணுவென்ற விற்புறம் அகண்ட வீதி கைலாயம் என்றதென்ற பரத்தின் வீடு துணுவென்ற சூரியந்தன் நெருப்பைக்கென்று தூள் என்ற படரில் தூங்கே மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதி அறிந்திருப்போன் உருவமாகும் ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வது கண்டறிந்தோன் அவனை ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்றே அவரவர்கள் சொல்லுவார்கள் அறியாமூட தேவரோடும் மால் அயலும் தேடிக் காணார் திருநடனம் காண சித்தி புத்தியாமே ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகிய அங்கே இயங்குகின்ற அசையப்பா மூலத்துக்குள்ளே வேரெழுத்தும் இந்தெழுத்தும் ரெண்டும் கொண்டு வித்திலே முளைத்திழந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை ஊனி நல்ல வாசி ஏறி தெரிவேறி கடந்த மணிமண்டபத்து சாரெழுத்து நுட்பொருளாம் பரத்தி நோக்கி சார்ந்தாருக்கு சித்தி முத்தி தருமே தானே ஏகமின்னும் ஓரிடத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்தோ இவ்வுலகில் எவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தோம் என்பார் மௌனத்தை அவனையும் நீ வேகா கால் சாகா தலைகால் விரைந்து கேளாய் விடுத்தனை உரைப்போவனை ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தே காண்போன் நானே திருநடங்கான சித்தி முத்தியாமே. இது அடுத்தது பாதம். அறிவும் அறிந்ததும் தற்பரமே அபாரமாகும் அறிவுடைய உகாரும் சிற்பரம் அதாகும் பிறந்ததும் உலகமெல்லாம் சமயம் தானாம் பேதமனும் கருவகையெல்லாம் ஆகும் அறிந்ததும் அகாரம் என்னும் பாதம் தன்னை அடிமுடி என்று அனுதினமும் அறிந்து கொள் நோக்கே தெளிவெறிய பாதம் இது அகாரமாகி சிற்பரமும் தற்பரமும் தானேயாகி அழிவறியா சோதியது தானேயாகி அடிநடுவும் ஒளியாகி அமர்ந்து நின்று மொழிவறிய முதலாகி மூலமாகி முச்சொடரும் தானாகி முடிந்த ஜோதி சுழியினிலே முனையாகி கோபமாகி சொல்ல வறிய ஒழுத்தொன்றே தொகுத்துப்பாரீர்.